அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம பிரியாணி தான் கொஞ்ச நாளாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் அது தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. திங்கள்லேருந்து வியாழன் வரைக்குமே சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் நெய் சோறு, அதுவும் அதே 100 ரூபாய்க்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்தி, சிக்கன் மந்தி. மந்தி சாப்பாடுனாலே குரூப்பாக போகணும், சகன் சாப்பாடு சாப்பிடணும். 400 ரூபாய், 500 ரூபாய், 800 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. அதை நம்ம அப்படியே முறியடிக்கிற மாதிரி நம்ம பாக்ஸ்லேயே, பிரியாணி பாக்ஸ்லேயே ஒரு பாக்ஸ் மந்தி 140 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஏன் இந்த 40 ரூபா, அது எல்லாமே 100 ரூபாய், இது 40 ரூபானா, நம்ம இது கூட வந்து மயோனைஸ் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முறையில் தேவையில்லாத பொருட்கள் எதுவும் சேர்க்காம மயோனைஸ் ரெடி பண்ணுறோம். அதனால் அதோட ஒரு சேலட்டும் பண்ணி கொடுக்கறதுனால அந்த 40 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். அதனால் 140 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அழகான சிக்கன் மந்தி வித் கிரில்லு வித் முட்டையோடு சாப்பிட்லாம். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் நிறையா கொடுங்க. இப்போவுமே வந்து நம்ம சிங்கிளாக சேல்ஸ் பண்ணுறதுல நிறைய சாப்பாடு மீர்ந்து போயிடுது. நான் நிறையா வந்து டொனேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் டொனேட் பண்ணணும், சாப்பாடு சதாக்கா சாப்பாடு கொடுக்கணும், நான் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் அந்த சாப்பாடை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும்னு இல்லை, நாங்களே நீங்கள் யாருக்கு ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறீங்களோ அது மாதிரி கொடுத்துடலாம். நாங்களே வித் டிஸ்ட்ரிபியூட்டும் நாங்களே பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் போய் தேடி அந்த சாப்பாடு கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அதை நான் உங்கள் சார்பாக கொடுத்துருவோம். அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறோம். அடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். முத நாளே எனக்கு இன்றைக்கி ஒரு 10 பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் கேட்குற முறையில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாலும் அதே முறைப்படி நம்ம பிரியாணி செஞ்சு தரலாம். என்னடா பிரியாணியில் கஸ்டமைஸ் அப்படின்னா, என்ன பிரியாணிலனா, சில பேருக்கு வந்து பிரியாணியில் மசாலா அதிகமாக இருந்தால் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு பாஸ்மதி ரைஸில் தான் பிடிக்கும், இந்த ஜீரக சம்பாவில் பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து கலர் வந்து நிறையா ஹெவியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு எனக்கு கலரே வேணாம், டேஸ்ட் இருந்தால் போதும்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ வரைக்குமே நம்ம வீட்டு முறைப்படி உள்ள பிரியாணி தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுவையை கூட்டுறதுக்காக எந்த ஒரு விஷயமும் நம்ம சேர்க்கறதில்ல. அதுதான் மெயினாக நம்ம மற்ற பிரியாணிக்கும் நம்ம பிரியாணிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கடைக்கு, என்னோடய சேல்ஸுக்கு, என்னோடய சேனலுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.